கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களை, நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள். இன்று நாம் ஆலயம் சென்று தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். விசேஷமாக நீங்கள் சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆசீர்வாத டிவி நேயர்கள், நமது சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் வாருங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். காலையில் 6 மணிக்கு ஒரு ஆராதனை நடைபெறுகின்றது மற்றும் காலை 10 மணிக்கு இன்னொரு ஆராதனை நடைபெறுகின்றது. 10 மணிக்கு நடைபெறுகின்ற ஆராதனை நமது ஆசீர்வாதம் டிவியிலும் மற்றும் பிளெஸிங் டிவி யூடியூப் சேனலிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. எங்கு நீங்கள் இருந்தாலும் கூட ஆலயம் செல்ல இயலாதவர்களாக இருப்பின் இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அது சொல்லியே முடியாது. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அருமையானது, சிறந்தது என்று நம்மால் விவரிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத நமக்கு அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமும் நன்மைகளும் பராமரிப்பும் பாசமும் தான் அவருடைய கிருபை என்று எடுத்துக்கொள்ளலாம். தகுதியே இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லி நம் மேல அவர் கிருபை பாராட்டுகிறாரே, அது எவ்வளவு அருமையானது. பிரியமானவர்களே, அதனாலே மனுபுத்திரர் அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். ஏன்? அவருடைய செட்டைகளுக்குள்ளாக அவ்வளவு கிருபை என்கிற நிழல் இருக்கின்றது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை அருமையானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். இவன் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உடைய கிருபையினை தாங்குகின்றது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை மிகவும் பெரியது. வானங்களில் உடைய கிருபை விளங்குகின்றது என்று எழுதியிருக்கிறது. கிருபையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய செட்டைகளின் நிழலில் தான் எவ்வளவு மகிமை, கிருபை பெரிதாயிருக்கின்றது, அதிகமாயிருக்கின்றது. அதனாலே இந்த பூமி முழுவதும் அவருடைய கிருபை அப்படியே எங்கும் நிரம்பி இருந்தாலும் கூட, ஆனால் அவருடைய செட்டைகளுக்குள் வருபவர்களுக்கு தான் எவ்வளவு கிருபை இருக்கின்றது. யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவருடைய செட்டைகளுக்குள்ளாக வந்து அடைவோம். அவருடைய நிழலுக்குள்ளாக பதுங்கிக் கொள்ளுகின்ற ஒதுங்கி கொள்ளுகின்ற தேவ பிள்ளைகளாய் நாம் இருப்போம். பிரியமானவர்களே, அப்பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தும். அதனோடு கூட விசேஷமாக பாருங்களேன், அவருடைய செட்டைகளின் நிழல் என்று சொல்லும் பொழுது ஆலயத்தை கூட நம்ம சொல்லலாம். பாருங்களேன், ஆலயத்திலே தேவ மகிமை அப்படியே அளவில்லாமல் நிரம்பி காணப்படுகிறது. கர்த்தருடைய அது செட்டைகளின் நிழல் போல அந்த ஆலயத்திற்குள்ளே போய் நாம் அவருடைய பாதத்தண்டையிலே சரணடையும் பொழுதுதான் அவர் தமது கிருபையினால் நம்மை மூடிக்கொள்ளுகின்றார். ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் நம்மை திருப்தியாக்குகின்றார் என்று அடுத்த வசனமே சொல்லுகின்றது. அதனோடு கூட பேரின்ப நதியினால அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறீர் என்று எழுதியிருக்கின்றது. ஆலயத்திலே என்ன இருக்கின்றது? சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள், எங்கும் கிடைக்காத நன்மைகள், எந்த இடத்திலும் போய் நம்ம வாங்க முடியாது. எங்கு சென்றாலும் மக்கள் சம்பூரணமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேடி தேடி இந்த உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மனுபுத்திரர் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் வரும் பொழுதுதான், ஆலயத்திற்கு வரும் பொழுது எவ்வளவு சம்பூர்ணமான நன்மைகள் காணப்படுகின்றது. அதனாலே கர்த்தர் நம்ம திருப்தி அடைய பண்ணுகின்றாராம். அதாவது நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை திருப்தியாக்குகின்றார் என்று பார்க்கின்றோம். ஒரு திருமணமாகி கணவர் வீட்டுக்கு சென்ற ஒரு பெண் திரும்பவுமாய் தன்னுடைய தாய் வீட்டிற்கு வந்து செல்லும் பொழுது எவ்வளவுதான் சந்தோஷம், மன மகிழ்ச்சி. தாய் வீட்டிலிருந்து
அவர்கள் கொடுத்து விடுகின்ற நன்மைகளை சந்தோஷமாய் அவள் எடுத்துக்கொண்டு போவாள் தெரியுமா? அது போலதான் தேவனுடைய ஆலயம் வரும் பொழுதெல்லாம் நாம் சம்பூர்ணமான நன்மைகளினால நம்மை திருப்தியாக்கி நம்மை அனுப்புகின்றார். பேரின்ப நதியினால நம்மை நிரப்புகின்றார். அதனோடு கூட ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம். வெளிச்சத்திலே வெளிச்சம். இன்னைக்கு தவறான மற்ற வெளிச்சம் போன்று தெரிகின்ற மற்ற வெளிச்சத்தினாலே தங்களுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும் தங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ளவும் அநேகர் முற்படுகின்றார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளோ கர்த்தர் நமக்கு தருகின்ற வெளிச்சத்திலே நம்முடைய பாதைக்கான வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயம் செல்லும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகின்றது. நமக்கு கர்த்தர் அருளுகின்ற வெளிச்சம் அருளி செய்யப்படுகின்றது. அந்த வெளிச்சத்தினாலே அடுத்த ஒரு வாரத்தையும் நம்ம கடந்து செல்கின்றோம். இப்படி ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் நமக்கு வெளிச்சத்தை தேவன் அருளி செய்து நாம் நடக்க வேண்டிய பாதைகளை எல்லாம் அருமையாய் காண்பிக்கின்றார். அப்படியே நாம் நடந்து தேவ ராஜ்யத்தையும் அடைந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த உடைய வசனத்தின்படி உடைய கிருபை எவ்வளவு அருமையானது. தேவ கிருபை எங்களை தாங்கி நடத்துகின்றது. தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. மனுபுத்திரர் உடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாய் வரும் பொழுது எவ்வளவு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்கின்றேன். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளை அருமையாய் நடத்துவீராக. உடைய கிருபையை அருளி செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.